வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். மார்ச் மாதத்திற்கான பலன்கள். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் 9ஆம் வீடு, 3ஆம் வீட்டுக்குடைய சூரியனும் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அது கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு, செவ்வாய் எல்லாம் 9ஆம் வீட்டில் இருக்காங்க. 9ஆம் வீட்டில் அவர்கள் இருப்பதை விட மிக சிறப்பு, உங்கள் ராசியிலேருந்து அவங்க எல்லாரையும் குரு பார்ப்பது. அப்போது பாக்கியஸ்தானம் வலுத்திருந்ததுன்னு வைங்க, கேட்காமலே கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க வசனம். தட்டாமலே திறக்கும், நீங்கள் நினச்சாலே திறக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபேவரபிள் பீரியடாக இருக்கும் இந்த மாத தொடக்கத்துலேருந்தே உங்களுக்கு. 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து அமைப்பு. இது ரொம்ப சிறப்பு. என்ன காரணம்னா, சுக்கிரன் உச்சகதியை நோக்கி செல்கிறார். அவர் 12க்கும் 5ஆம் வீட்டுக்கும் உடையவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் குழந்தை கல்யாணம் ஆகணும்னு நினைப்பாங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள்லாம் சிறப்பாக நடந்து கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வருது. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு அது ஏற்படுகிறது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற பிளான் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுது. படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துகிறாங்க. நிறைய சுப நிகழ்வுகளை கொண்ட ஒரு காலம், காரிய சாதனை மிக்க ஒரு காலம். சில நேரங்களில் அதான் சொல்லுவாங்க, அவன் அசகாயசுரம் வானத்தை வெள்ளாய் வளைப்பான் அப்படின்னு. என்ன வானத்தை வெள்ளா வளைக்க போகிறேன்னு இயலாத காரியம்னு கேட்குறாங்க இல்லையா? அதுபோல் இயலாத காரியத்தை கூட சாதித்து காட்டக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இதில் என்ன டெவலப்மெண்ட் எப்படி வருதுன்னா, இந்த 2ஆம் பகுதி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ சூரியன் என்ன பண்ணுறார், 10ஆம் வீட்டுக்குள்ளே வரார். சூரியன் 10ஆம் வீட்டில் வந்தால் ஸ்தான பலம், சுக்கிரன் உச்சன், சூரியன் 10ஆம் வீடு. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய காலம். சரி, இப்போ இந்த முயற்சிகளில் நீங்கள் நினைக்கலாம், நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, தொழிலில் பெருசாக ஏதாவது ஒன்று பிளான் பண்ணால், பெரிய ப்ராஜெக்ட் அது மாதிரி பிளான் பண்ணலாமா, இதை போய் நான் பேசலாமா? சில நேரங்களில் கலைத்துறை போன்ற விஷயங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம், இது ஒரு பெரிய படமாக, அது சாதாரண ஆள் தான் இன்றைக்கி பெரிய ஆளாக இருங்க. அது போன்ற ஒரு விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானா கிடைக்கும். அதுக்கான டோஸ் ஓப்பன் ஆகும். சரியாக யூஸ் பண்ணணும், அது அவ்வளோதான். அதுக்கான திறமை எல்லாமே உங்கள்கிட்ட பழிச்சிடும். அப்போது மிகப்பெரிய சாதனைகள் அதாவது இதில் என்ன ஒரு வித்தியாசமாக வருதுன்னா, இந்த செகண்ட் ஹாஃபில் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஃபஸ்ட் ஹாஃபில் என்னது, பல நன்மைகள் நடக்கிறது. ஆனால் இந்த நன்மைகளை நீங்கள் உங்களுடைய ஆதாயத்திற்காக அதை கொண்டு வரக்கூடிய காலம் அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன். ஒன்று பிளானிங், அது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுக்கான அடிப்படையெல்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் அது அதாவது ஒரு மரம் வச்சு அது காய் காய்ச்சி நமக்கு விதை இதோடு கொடுக்குற மாதிரி பழத்தை தர போல் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் இந்த செகண்ட் ஹாஃபில் வரும். அப்போ இந்த மாதம் உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய அறிவு திறமைக்கும் மிக பெரிய பரிசை தட்டி செல்ல முடியும். அப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் ரொம்ப கொஞ்சம் சோம்பேறி, இப்படியே உட்காந்துருப்பேன். அப்போவும் சௌக்கியமாக இருப்பீங்க, கெட்டு போக போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிற பட்சத்தில் அது பன்மடங்கு பெரிய நன்மையை தரக்கூடிய வகையில் அந்த சூழல்கள் உங்களுக்கு அமையவிருக்கிறது. சிறப்பான ஒரு மாதம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில்
இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.